உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, நெருப்பு. பாரதி, ஐயோ, சீக்கிரம் போய் யாராவது தண்ணி எடுத்து வாங்க. பாரதி, போங்க. சீக்கிரம் வாங்க, கொடுங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓ, தண்ணி எடுத்துட்டு வா. ஓகேவா? அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாருங்க. இல்லங்க. இல்ல சார், அடியெல்லாம் படல. பாரதி, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. இல்ல சார், நான் வீட்டுக்கு போகணும். பாரதி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல, எனக்கு எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். நான் இவங்களை வீட்டில் விட்டு வந்துடுறேன். பாரதி, are you all right? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க புடவையில தீ பிடிச்சதுனால தான் இப்படி பயந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த மண்டபத்துல ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு நானும் இறந்திருக்க வேண்டியவதான். என் இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து அவ உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திட்டா. அதான் இன்னைக்கு என் புடவையில நெருப்பு பட்டதும் அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் கேட்ட அத்தனை பேரோட அழுக சத்தம் இன்னைக்கும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி சரி விடுங்க பாரதி. சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருந்தா அது நமக்கு நல்லதுதான். சில விஷயம் ஞாபகத்தில் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. மறதிங்கிறது ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது நோயே இல்லைங்க, மருந்து. அதனால நீங்களும் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்துருங்க. கசப்பான விஷயங்களை மறக்கணும்னு நினைச்சா நான் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமா மறக்க வேண்டியதா இருக்கும். பாரதி, ஏன் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எல்லாத்தையும் சேர்த்து தர்றது தாங்க வாழ்க்கை. நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். தேங்க்ஸுங்க. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும்போது எனக்கு என்னமோ அது நடக்கும்னு தோணுது. அது என்ன நடக்குமோன்னு சந்தேகப்படுறீங்க? நடக்கும்னு நம்புங்க. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, கிச்சன் எங்க இருக்கு?
என்னாச்சு பாரதி? ஆ ஆ, தலை பயங்கரமா வலிக்குதா ஆதி? ஆ என்ன நேத்து மழையில நனையும் போதே சொன்னேன், கேட்டீங்களா? இதுக்கு தான் சொல்றத கேட்கணும்னு சொல்றது. ஆதி ப்ளீஸ், இந்த உலகத்திலே பெரிய வலி தலைவலி தான். ஆனா நீங்க இப்ப அட்வைஸ் பண்ணும்போது தான் தலைவலி இன்னும் பயங்கரமா வலிக்குது. உங்க நல்லதுக்காக சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். சரி இருங்க, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். ஆ? இப்படி உங்க கையால காஃபி குடிக்கிறதுக்காக தான் இந்த நடிப்பேன். ம். பாரதி, தேங்க்ஸ் ஆதி. சூடா இருக்கு, பார்த்து. வாவ். ம். இந்த காஃபியை குடிச்சாலே தலைவலி எல்லாம் சரியாயிடும் ஆதி. ம். வெறும் பால், காஃபி தூள், சர்க்கரை எல்லார் மாதிரியும் தான் போடுறீங்க. ஆனா நீங்க போடுற காஃபி மட்டும் எப்படிங்க இவ்ளோ ஸ்பெஷலா இருக்கு? நைஸ். ஆதி, ம். இவ்ளோ நேரமா தலையில ஏதோ பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்களோட ஒரே ஒரு காஃபி அந்த கல்லையே கரைச்சிருச்சு. சரி சரி போதும். இல்லாத தலைவலிக்கு எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசுவீங்க? ஐயோ. சரி சரி, காஃபி காஃபி கொட்டிட போகுது, பார்த்து குடிங்க. எனக்கு தலைவலி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஆ? நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணதையும் பார்த்தேன். நான் இங்க இருந்து போகும்போது நீங்க புலம்புனதையும் கேட்டேன். ஐயோ, அப்போ நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆ? ச்சே, தலைவலி வந்த மாதிரி கூட நடிக்க முடியல. ஆக்சுவலி தலை வலிச்சா காஃபி கேட்க கூடாது. பின்ன உங்க தலைய இப்படி பிடிச்சு ஆ, இந்த கண்ணும் வலிக்குது. ஓ, ம், கண்ணு வலிக்குதா? ம், ம், ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.